إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் நாம் அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்தொன்றையும் இணை வைத்துவிடக்கூடாது என்ற ஒரு அடிப்படையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி சொன்னார்களோ அவற்றை முடிந்தளவு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தகு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எவற்றையெல்லாம் விட்டு ஒதுங்கி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களோ தடுத்தார்களோ அத்தகைய தீய காரியங்கள் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி நடக்குமாறும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் மிக சுருக்கமாக இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது, செல்வங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு ஒரு சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் எங்களுடைய செல்வமோ எங்களுடைய பிள்ளைகளோ திருப்பிவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக இந்த உலகத்தில் நாங்கள் நேசிக்கக்கூடியவற்றிலே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தினர், எங்களுடைய தொழில், எங்களுடைய சொத்துக்கள், இவைகளை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம். இந்த நேசம் என்பது அல்லாஹ் ரசூலை மிஞ்சி போகாத வரை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எல்லா நிலைகளிலும் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி தான் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பில் என்ன வழிகாட்டலை சொல்லியிருக்கின்றார்கள் என்பன இந்த அடிப்படைகளை நாங்கள் கவனித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு மாறாக நாங்கள் எங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி நாங்கள் நினைத்த போக்கிலே நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் வழிதவறிய அந்த கூட்டங்களிலே நாங்கள் சென்று விழக்கூடிய அந்த நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்காக நாங்கள் வந்தவர்கள் கிடையாது. நாங்கள் அனைவரும் என்றோ ஒரு நாள் நிச்சயமாக மரணிக்கத்தான் போகிறோம். இந்த உலகத்தில் என்னென்ன கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்தாலும் இந்த மரணத்தை வெல்லக்கூடியதையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. மரணம் என்பது அனைத்தையும் வெல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் எங்களை மரணம் அடையக்கூடாது என்பதற்காக வேண்டி எப்படியான கோட்டைகளை நாங்கள் உருவாக்கி, பாதுகாப்பு அரண்களை நாங்கள் உருவாக்கி மரணத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள நாங்கள் முயற்சி செய்தாலும் நிச்சயமாக மரணம் என்பது எங்களை அடையத்தான் போகின்றது. நிச்சயமாக நாங்கள் மரணித்து போகக்கூடியவர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களை பெற்று ஆளாக்கிய எங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், எங்களை எப்போதும் சுற்றி வரக்கூடிய, எங்களை நேசிக்கக்கூடிய, எங்களை காதலிக்கக்கூடிய எங்களுடைய மனைவிமாராக இருக்கலாம். நாங்கள் யாருக்காக இந்த சொத்து சுகங்களை எல்லாம் சேகரித்து அன்றாடம் வேர்வை சிந்தி பல சிக்கல்களுக்கு மத்தியில் நாங்கள் உழைக்கிறோமோ அந்த பிள்ளைகளாக இருக்கலாம். எங்களுக்கு பிரச்சனை என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதன் போது உதவக்கூடிய எங்கள் உறவுகளாக இருக்கலாம். எல்லா விதமான கஷ்டங்களிலும் எங்களுக்கு தோள் குடைக்கக்கூடிய எங்களுடைய தோழர்களாக இருக்கலாம். அனைவரும் ஒன்று எங்களுக்கு முன்னர் அவர்கள் மௌத்தா போகின்றார்கள், அல்லது அவர்களுக்கு முன்னர் நாங்கள் மரணித்து போக இருக்கிறோம். எனவே யாரோ ஒருவர் முந்த போகிறார் அல்லது பிந்த போகிறார், ஆனால் மரணிக்கத்தான் நாங்கள் போகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு நேசத்துக்குரிய ஒருவர் மரணத்தருவாயில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு அருகாமையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு என்ன தெரியும்? சிந்தித்து பாருங்கள். என்னுடைய ஒரு மனைவி அல்லது ஒரு பிள்ளை அல்லது பெற்றோர் அல்லது எங்களுடைய ஒரு நண்பர் எங்களோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருக்கு சக்கராத்துடைய நேரம் வருகின்றது. அந்த நேரத்தில் அவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, எங்களுக்கு எதை மார்க்கம் வழிகாட்டுது, எங்களில் எத்தனை பேர் படித்திருக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, இந்த குறுகிய நேரத்துக்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற விடயங்களை நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். அவைகளில் மிக முக்கியமானவற்றை உங்கள் சிந்தனைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒருவருடைய சக்கராத்துடைய அந்த மரண வேளையில் நாங்கள் அவருக்கு அருகாமையில் இருந்தால் முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சில வேளை அவர்
சில வாசகங்களை எங்களோடு பேச கதைக்க முற்படுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் வசியத் செய்யத்தக்க ஒரு பொருள் தன்னிடம் இருக்கத்தக்கன 2 இரவுகளை அவர் கழிக்கக்கூடாது என்று, அதை பதிவு செய்யாமல் 2 இரவுகள் கழிக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, மரணத் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவர் சில வேளை சில வசியத்துக்களை சொல்ல முற்படுவார். அந்த நேரத்தில் அவரால் சொல்ல முடியாமல் போகும், வார்த்தை தடமாற்றங்கள் ஏற்படும். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் சில வேளை சொல்லுகிறோம், அவர் மௌத்தா போக்குள் என்னமோ சொல்ல பார்த்தார், அவரால் சொல்ல முடியாமல் போச்சு, அப்படியே வாய் தடமாறிச்சு, இப்படி என்று நாங்கள் சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கின்றார்கள், உங்களில் ஒவ்வொருடைய இரவு 2 இரவுகள் வசியத்தை எழுதாமல் கலைக்கக்கூடாது, கடந்து போகக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இந்த செய்தியை அறிந்தது முதல் நான் என்னுடைய தலையணிக்கடியிலே என்னுடைய வசியத்தை எழுதாமல் நான் உறங்கியது கிடையாது என்று சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் சமூகமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் பலரோடு பல விஷயங்களில் நாங்கள் தொடர்பாக இருப்போம். சிலர் எங்களிடம் கடன் வாங்கியிருப்பார், சிலருக்கு நாங்கள் கடன் கொடுத்திருப்போம், சிலருடைய அமானிதங்கள் எங்களிடம் இருக்கும், சிலருடைய வசியத்துக்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த விடயங்களை நாங்கள் பதிவு செய்வதென்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்யாதவர்கள் சுவனத்தை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்ற அளவுக்கு பேசியிருக்கின்றார்கள். அந்த செய்திகளை கூட நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் மரணத்துக்கு தயாராகக்கூடியவர்கள், எப்பொழுதும் நாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நாளை என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நான் மௌத்தா போனால் என்னுடைய நிலை என்ன, நான் இப்படி வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், நான் கடன்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள், அதே மாதிரி என்னிடம் இருக்கக்கூடிய இந்த அமானிதங்கள், அது யாருக்கும் தெரியாது. நாளை மறுமை நாளில் நான் குற்றவாளியாக போய்விடுவேன். எனவே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், உங்களுடைய மரணத்துக்கு முன்னர் உங்களுடைய வசியத்துக்களை நாங்கள் தினந்தோறும் பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக மரணத் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் வசியத்தை ஏதேனும் சொன்னால் அதை நாங்கள் குறித்து வைத்து அதை அவருடைய மரணத்துக்கு பின்னர் செய்ய வேண்டும். இரண்டாவதாக அவருக்கு நாங்கள் கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரணத் தருவாயில் அந்த சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் சமுதாயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சிலர் நோயில் படுத்த படுக்கையில் இருப்பாங்க, ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. இப்போ மௌத்தா போவார், அப்போ மௌத்தா போவார் என்று ஒரு பார்க்கப்படக்கூடிய நிலையில் துடிச்சு கொண்டு இருப்பார். இந்த நேரத்தில் அதிகமானாக்கு என்ன செய்கிறாங்க, அவரை சுற்றி ஒரு சிலரை நியமித்து அப்படியே குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வளமையை நாங்கள் பார்க்கிறோம். சூரா பக்கராவை ஓதுகின்றார்கள், இன்னும் சில இடங்களில் சூரா யாசீனை ஓதுகின்றார்கள், இன்னும் சிலர் குர்ஆனை அப்படியே ஓதி தமாம் செய்கின்றார்கள். அவர் அந்த நேரத்தில் சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படி பலரும் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய மனைவி வஃபாத்தாகி இருக்கின்றார்கள், பிள்ளைகள் வஃபாத்தாகி இருக்கின்றார்கள், அன்பு தோழர்கள் சஹாபாக்கள் வஃபாத்தாகி இருக்கின்றார்கள். இவர்களில் யாருடைய மரண வேளையிலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சுற்றி அல் குர்ஆனை ஓதுவதற்கு ஆட்களை நியமித்தார்களா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்களா? இப்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு செய்தியும் நாங்கள் காண முடியாது. ஒரு பிழையான ஒரு வழிகாட்டல் அடிப்படையில் இதை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வழிமுறை என்ன, வழிகாட்டல் என்ன, உங்களுடைய சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். யாருடைய கடைசி வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கின்றதோ அவர் என்ன பாவங்களை செய்த போதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவராக இருந்தால் ஒரு நாள் அவர் மன்னிக்கப்படுவார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, மரணத் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்றுதான்
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் வஃபாத்தாகி விட்டார், நோயாளியாக இருந்தார், நாம் கலிமாவை சொல்லிக் கொடுத்தோம், வஃபாத்தாகி விட்டார். இந்த நேரத்தில் இவர் வஃபாத்தானவுடன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத்தருகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா என்ற இந்த துஆ. அன்பார்ந்தவர்களே, இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் இது அல் குர்ஆனும் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ. இதில் அடுத்த வாசகங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா என்ற வாசகம் இது ஹதீஸில் தான் வருது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அதோடு நிப்பாட்டிக் கொள்கின்றார்கள். இந்த முழுமையான துஆவை மிகவும் குறைவானவர்கள் தான் மரணமிட்டு ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த துஆவுடைய பெருமதியை அதிகமானவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே நாங்கள் மீள வேண்டும். அதே மாதிரி இரண்டாவது பகுதியாக அல்லாஹ் மஜுர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் இந்த சோதனையில் எனக்கு நன்மையை தந்துவிடு, அதே மாதிரி இதற்கு பின் எனக்கு இதைவிட சிறந்ததை நீ ஏற்படுத்து என்று சொல்லி நாங்கள் இந்த துஆல கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆன பொழுது இந்த துஆவை இவரை விட சிறந்தவரை யா அல்லாஹ் எனக்கு தா என்று சொல்லி நான் எப்படி கேட்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஏன், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட சிறந்தவர் இருக்க முடியாது. முதலாவதாக ஹிஜ்ரத் சென்றவர், அப்படியாப்பட்ட இவரை விட சிறந்த ஒருவர் எனக்கு எப்படி பகரமாக வருவார் என்று அவர்கள் யோசித்தார்கள். இந்த துஆவை அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்படுத்தினான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அவர்களுக்கு கணவராக்கி உம்மஹாத்துல் முஃமினீன்களில் ஒருவராக்கி அல்லாஹ் தஆலா சிறப்பித்தான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு சோதனை எங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு அடுத்தபடியாக இஸ்லாம் அந்த கட்டத்தில் எங்களுக்கு எதை வழிகாட்டுகின்றதோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் துவண்டு போய் நிலை குலைந்து இஸ்லாத்துக்கு முரணான விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது, மரணம் என்பது யாருக்கும் வரக்கூடியது தான், நானும் மரணிக்கத்தான் போகிறேன், இதற்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த வழிமுறைகளை நாங்கள் பின்தொடரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, அடுத்த விடயமாக ஜனாசாவுடைய இந்த அறிவித்தல். ஒரு ஜனாசாவுடைய நிகழ்ந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை அறிவிப்பு செய்யலாமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்கு தெரியும் அபிசீனியா அந்த மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் வஃபாத்தான பொழுது அவருடைய ஜனாசாவுடைய செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அவருக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே ஜனாசா அறிவித்தல் என்பது நாங்கள் செய்யலாம் என்பது இதனூடாக எங்களுக்கு புலப்படுகின்றது. இதிலே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இந்த ஜனாசா அறிவித்தல்ல ஒவ்வொருத்தருடைய அந்த பட்டங்கள் புகழ்கள் இவைகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். குடும்பத்துடைய சிலருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் மனைவி மக்களுடைய பெயர்களோடு அவர்களே நாங்கள் சொல்லலாம். இதற்கு மாற்றமாக என்ன செய்கின்றார்கள், அந்த குடும்பத்துடைய சிறப்புகள் அல்லது இவருடைய பட்டம் புகழ்கள் இவைகளை எல்லாம் சொல்லி ஒரு அறிவித்தலாக நாங்கள் செய்வதை நாங்கள் இதிலே தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியை நாங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, ஒருவருடைய ஜனாசா செய்திக்கு பிற்பாடு என்ன நடக்கின்றது, ஜனாசா செய்தி எங்களை கேள்விப்பட்டு என்று சொன்னால் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்கிறோம், ஜனாசாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகிறோம். ஜனாசா பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அங்கே பெரிய ஒரு மக்கள் தொகை இருப்பார்கள், அப்படியே முட்டி மோதி அப்படியே ஜனாசா அங்கே அப்படியே வளர்த்தாட்டி வைக்கப்பட்டிருக்கும். ஒரு ரவுண்ட் அப்படியே வைத்து வாரது. அந்த போகிற நேரத்தில் என்ன சொல்கிறது, எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை ஜனாசாக்கெல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை என்ன? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பொழுது ஒரு துஆவை ஓதினார்கள்.
اللهم اغفر لأبي سلمة وارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونور له فيه என்ற இந்த துஆ. அவருடைய கண்ணை அப்படியே மூடிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பார்வையிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த துஆவை ஓதினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்கள், அர்த்தம் ஆழமான அர்த்தத்தை கொண்ட இந்த துஆ, அந்த ஜனாசாவுக்காக நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுறது, எங்களுக்காக நாங்கள் அதிலே பாவ மன்னிப்பு தேடுறது, அந்த ஜனாசாவுக்கு நேரான பாதைக்காக நாங்கள் துஆ செய்கிறது, அவருக்கு பின்னர் குடும்பத்தில் நல்ல நிலையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் துஆ செய்கிறது, அவருடைய கபருடைய விசாலத்துக்கு நாங்கள் துஆ செய்கிறது, கபூர் ஒளிமயமாக ஆக்கப்படுறதுக்கான துஆவை நாங்கள் அதில் செய்கிறது. இப்படி பல அர்த்தங்களை கொண்ட இந்த துஆவை எத்தனை பேர் மரணம் செய்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த துஆட ஒரு முக்கிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். எல்லா துஆக்களையும் நாங்கள் பொதுவாக ஓதுவோம். இந்த துஆவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் மௌத்தா போய்க்கிறாங்களோ அவங்களோட பெயரை சொல்லி ஓதுறாங்க. அல்லாஹ் மக்ஃபிர் லி அபி சலமத, அல்லாஹ் மக்ஃபிர் லி அப்துர் ரஹ்மான், அல்லாஹ் மக்ஃபிர் லி அப்துல்லா என்று சொல்லி யார் மௌத்தா போகிறாரோ அந்த மௌத்தா போனவருடைய பெயரை கூறி ஓத முடியுமான ஒரு துஆ. அதிகமானவர்களுக்கு மரணம் கிடையாது. நாங்கள் பிறந்தத்திலிருந்து நிறைய ஜனாசாக்களை நாங்கள் பார்வையிடுகிறோம். குடும்பத்தில் பல ஜனாசாக்கள், அதே மாதிரி அயலவர்கள், உள்ளூருக்குள்ள பல ஜனாசாக்கள், நண்பர்கள் என்று சொல்லி பல ஜனாசாக்களை நாங்கள் பார்த்து விட்டோம். ஆனால் இந்த துஆக்கள் எங்களுக்கு அதிகமானவர்களுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கலாம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மரணித்த பின்னுள்ள குடும்பத்துக்கான கடமைகளை நாங்கள் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக அவருடைய கடன், ஒருத்தர் மௌத்தார் என்று சொன்னால் முதலாவதாக அவருடைய கடன் சம்பந்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை குடும்பத்தில் வரணும். அவர் யாருக்கு கடன் பட்டிருக்கிறாரு, அந்த கடன்கள் அங்கே என்ன செய்யப்படணும், கொடுக்கப்படணும். சிலரை நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே, ஒருத்தர் மௌத்தார் என்று சொன்னால் அந்த ஜனாசாவுடைய தொழுகையுடைய சந்தர்ப்பத்தில் சிலர் முன் வருவார்கள். இன்னின் ஆட்கள் இந்த குடும்பத்தில் இவங்க கடனை பொறுப்பேற்கிறாங்க, இவங்கள்ட்ட போய்த்து நீங்கள் முறையிட்டார்கள் என்று சொன்னால் இவங்க வந்து அந்த கடனை திருப்பி தந்துடுவாங்க என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது. ஆனால் பிறகு கடன் கேட்டு போகக்கூடிய நேரத்தில் அதை கொடுக்காமல் இழுத்தடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் மோசடி செய்யக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளியாக மௌத்தான எந்த ஒருவருக்கும் ஜனாசா தொழுவிக்கவில்லை. உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒதுங்கினார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, கடன் அங்கே ஒப்படைக்கப்பட வேண்டும், அல்லது கடனை இன்னொருவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த விஷயம் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக இந்த ஜனாசா மௌத்தா போனவர் ஏதாச்சும் வசியத்துக்கள் செய்திருந்தால், அவர் பொதுவாக வசியத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் அந்த வராசத்துரிமையின் ஊடாக சொத்துக்கள் போகின்றது, இவர்களுக்கு நாங்கள் சொத்துக்களை நாங்கள் வசியத்து செய்ய முடியாது. அது இல்லாமல் ஒருத்தர் நீண்ட காலமாக எங்களுடைய வீட்டில் வேலை செய்கிறாரு, அல்லது கடையில் ஒருத்தர் நீண்ட காலமாக வேலை செய்கிறாரு, நாங்கள் என்ன செய்யலாம், நான் மௌத்தா போனால் என் சொத்திலிருந்து இப்படியான ஒரு பங்கை நீங்கள் என்ன செய்யுங்க, 3/1 தான் ஒருத்தர் வசியத்தை செய்யலாம், இப்படியான ஒரு பகுதியை நீங்கள் இவருக்கு கொடுங்க என்று சொல்லி ஒரு வசியத்தை நாங்கள் செய்யலாம். இப்படி வசியத்தொண்டு மௌத்தானவர் செஞ்சிருந்தால் குடும்பத்திட கடமை என்னென்று சொன்னால் அந்த வசியத்தை அடுத்தபடியாக நிறைவேற்றணும். இதற்கு அடுத்தது 3வது கடமை தான் சொத்து பங்கீடு. அதற்கு பிறகுதான் கடனை கொடுத்தாச்சு, வசியத்தை நிறைவேற்றியாச்சு, அதுக்கு பிறகுதான் இந்த பிள்ளைக்கு எவ்வளோ போகுது, அந்த பிள்ளைக்கு எவ்வளோ போகுது என்று சொன்ன அந்த வராசத்துரிமை சட்டங்கள் என்பது இதற்கு அடுத்தது தான் என்பதை நாங்கள் இதிலே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் மரணித்தால் அவரை நீங்கள் ஏசாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன்? அவருக்கு எதிராக நீங்கள் பேசாதீர்கள். ஃபைன்னல் மலாயிகத்தை யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடியவற்றுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒருவர் வஃபாத்தாகி விட்டார் என்று சொன்னால் அவருக்கு நாங்கள் நல்லதை பேச வேண்டும், நல்லதை நாட வேண்டும். நாங்கள் அவருக்கு எதிராக பேசிவிடக்கூடாது. அவர் உயிர் வாழக்கூடிய காலத்தில் எங்களுக்கு ஒரு சில அநியாயங்கள் அவரால் ஏற்பட்டிருக்கலாம், அவைகளை நாங்கள் மன்னித்து விட வேண்டும். ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் மன்னிக்கிறான். எனவே அந்த மன்னிப்பு என்ற பண்பு எங்களிடம் வர வேண்டிய உண்டு. அல்லாஹ் தஆலாவை மன்னிக்கும் பொழுது நாங்கள் அவனுடைய
அடிமைகளாக இருந்து கொண்டு ஒருவரை மன்னிக்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கக்கூடாது. ஒரு மூமினுடைய நிலைப்பாடு கிடையாது. எனவே ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் நாங்கள் அவரை மன்னித்து விட வேண்டும். அவர் வாழக்கூடிய காலத்தில் இவர் இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார், இவருக்கு இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லி இந்த அடிப்படையில் நீங்கள் பேசாதீர்கள் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இறந்தவருக்காக வேண்டி இந்த துக்கத்தை வெளிப்படுத்தல் இது அனுமதியாண்டு கேட்டால் இஸ்லாம் அனுமதிக்கின்றது. எத்தனை நாளைக்கு ஒருத்தர் மௌத்தார் என்று சொன்னால் 3 நாள் நாங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தலாம். மனைவியாக இருந்தால் ஒரு கணவன் மௌத்தானால் 4 மாதம் 10 நாட்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், இத்தா இருப்பார்கள், துக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அது அனுமதிக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 காரியங்கள் மக்களிடம் இருக்கின்றது, அவை இரண்டும் இறை மறுப்பில் தான் தள்ளிவிடும் என்று சொல்கின்றார்கள். முதலாவது என்ன? பிறரது பாரம்பரியத்தை பழித்தல், பிறருடைய பாரம்பரியத்தை பழித்தல். இரண்டாவது என்னென்று சொன்னால் இறந்தவருக்காக வேண்டி ஒப்பாரி வைத்தல் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர் சொல்கின்றார்கள். எனவே ஒருவர் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொன்னால் எங்களுக்கு மிச்சம் நேசத்துக்குரிய எங்களுடைய ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர் மௌத்தான அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இனி ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒரு லெவலுக்கு சென்று தலைகளை எல்லாம் சோர்கள் அடித்து கொண்டு அப்படியே கீழே விழுந்து உருண்டு இப்படி கத்தி கதறி இப்படி அழக்கூடிய நிலைகளை சில இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. இறை நிராகரிப்பில் இது எங்களை தள்ளிவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள். இதை நாங்கள் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஜனாசா வீடுகளில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஜனாசா வீடுகள் இன்றைக்கு எப்படி இருக்குது என்று பார்த்தால் அது ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச வீடுகளாக இன்றைக்கு மாறி வாரதை கூட நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு ஜனாசா விழுந்து என்று சொன்னால் ஒரு கவலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த ஜனாசாவுடைய அறிவித்தல் வந்த ஒரு சில மணித்தியாலம் என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அது அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு ஊடாக, ஒரு சாப்பாடு ஊடாக அது மாறுது. இன்றைக்கு எந்த அளவுக்கு முன்னொரு காலம் இருந்தது, அந்த குடும்பத்தினருக்கு ஒவ்வொருத்தர் சாப்பாடாகி கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சிச்சு. இப்போ இன்றைக்கு திரும்ப முன்னுக்கே முந்தைய காலத்தில் இருந்த அதே வழிமுறை அடிப்படையில் என்ன நடக்குது, திரும்ப இன்றைக்கு மாறி வருது. குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்கள் கூட இதில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன செய்கின்றார்கள், ஒரு ஜனாசா வீடு வந்தென்று சொன்னால் அந்த பள்ளிக்கு ஜனாசாவில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அங்கே ஒரு அறிவிப்பு, ஜனாசாவுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, எல்லாரும் தின்னுட்டு போங்க, எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுங்க, எல்லாரும் கோபிக்கு வாங்க என்று சொல்லி ஒரு அழைப்பு இன்றைக்கு பள்ளி வாயிலில் இருந்தே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தது யாருடைய வழிமுறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பொழுது அவருடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் சமைத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வீட்டில் போய் சாப்பிட சொல்லல, அவங்களுக்கு நீங்கள் சமைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர் இன்னைக்கு என்ன செய்கின்றார்கள், ஜனாசா வீடுகளை இன்றைக்கு ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடு மாதிரி இன்றைக்கு ஆக்கின்றார்கள். ஜனாசா அடக்கப்பட்டதோட வீட்டில் பெரிய பாட்டி, சிற்றுண்டிகள் அங்கே பகிரப்படுது. இன்னும் சில இடங்களில் இஸ்லாத்துக்கு முரணானவைகள் கூட அங்கே நடக்குது. சிகரெட் பயிரப்படுது, மூக்குத்தூள் இப்படி என்று சொல்லி வெற்றிலை இவைகள் எல்லாம் வைக்கப்படுறதை நாங்கள் பார்க்கிறோம். இரவு நேரங்களில் விழித்திருந்து கரம் விளையாடுறாங்க, தாம் விளையாடுறாங்க. இப்படி சில மையத்தி வீடுகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒரு நிலைக்கு இன்றைக்கு மையத்தி வீடுகள் போய் கொண்டிருக்கிறது. ஜனாசா வீட்டுக்கு எதுக்கு போகிறோம்? ஜனாசா வீட்டுக்கு நாங்கள் எதுக்கு போகிறோம்? அவருக்கு ஒன்று துவா செய்கிறதுக்கு, பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு. இரண்டாவது என்ன, நானும் மௌத்தா போகிறேன், ஏண்ட நிலையும் இதுதான் என்று அச்சம் என்ற உள்ளத்தில் வரணும். நாளைக்கு இதே நிலை தான் ஏண்டையும் என்று சொல்லி இப்படியான ஒரு அச்சம் எங்கள்கிட்ட வாரத்துக்காகத்தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இவைகளை நாங்கள் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாசா கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஜனாசாவை பார்த்து சொன்னார்கள், ஒன்று இவர் ஓய்வு வழங்கியவர் அல்லது ஓய்வு பெற்றவர் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஓய்வு பெற்றவர் ஓய்வு வழங்கியவர் என்று சொன்னால் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓய்வு பெற்றவர் என்று சொன்னால் யார் தெரியுமா? அதாவது மூமின்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் பல கஷ்டங்கள் சிரமங்கள் அவருக்கு இருந்திருக்கும். அவர் மௌத்தாயிட்டார், இப்போ இனி அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அல்லாஹ்வுடைய அருளின்பால் அவர் சென்று விட்டார், அவருக்கு எந்த கஷ்டமும் இதுக்கு பிறகு கிடையாது. ஓய்வு வழங்கியவர் யார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாவிகள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள். இவர் மௌத்தாகி போன என்று சொன்னால்
பலருக்கும் சந்தோஷம். ஏன்? இவனோட பேசினா பிரச்சனை, இவனை பார்த்தா பிரச்சனை, இவனை சந்திச்சா பிரச்சனை, எல்லா நேரத்திலும் இவனால பிரச்சனை. இப்படியாப்பட்ட ஒருவன் மரணித்து போன என்று சொன்னால் சமுதாயத்தில் ஒரு சந்தோஷம். இவர் ஓய்வு வழங்கியவர், அந்த மக்களுக்கு ஓய்வு வழங்கியவர். அதே மாதிரி அந்த அவர் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் ஓய்வு வழங்கியவர். இப்படியான ஒரு நிலை ஒரு மூமினுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. அன்பார்ந்தவர், என்னுடைய ஜனாசா செய்தியை பள்ளியிலோ அல்லது இன்னொருவர் ஏதோ ஒரு விதத்தில் அறிவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை கேட்டு 4 பேர் சந்தோஷப்படக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. துக்கப்பட வேண்டும். அதே மாதிரி எங்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், நாங்கள் செய்த நல்லவற்றை பற்றி பேச வேண்டும். இப்படியான நிலையில் தான் எங்களுடைய மரணம் எங்களுக்கு வந்தடைய வேண்டும். இதற்கு மாற்றமாக நாங்கள் மௌத்தாக்கூடிய நேரத்தில் 4 பேர் ஏசி பேசக்கூடிய விதத்தில் எங்களுடைய மௌத்து எங்களுக்கு வரும் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இது ஒரு மூமினுடைய நிலை கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மிக சுருக்கமான முறையில் இறுதியாக ஒரு ஜனாசாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் 4 கடமைகள் தான். முதலாவது என்ன? ஜனாசாவை குளிப்பாட்டுறது. 2வது கஃனிடுறது. 3வது ஜனாசா தொழுகை நடத்துறது. 4வது அடக்கம் செய்கிறது. இந்த 4 கடமை தான் இருக்குது. இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? நிறைய விஷயங்கள், நிறைய பித்அத்துக்களை உருவாக்கி அதில் ஊர் வளமை, சமூக வளமை, குடும்பத்து வளமை என்று சொல்லி பலரை உருவாக்கி வச்சிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த குளிப்பாட்டுறது முதல் பாருங்க. குளிப்பாட்டுறது என்றது இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, அதுக்கண்டு விசேடமான ஆளுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இருப்பாங்க. ஒரு மையத்தை விழுந்தா அவங்க வரணும் குளிப்பாட்டுறதுக்கு. அப்படி வைத்திருக்கின்றார்கள். ஒரு கஷ்டமான ஒன்றாக வைத்திருக்கின்றார்கள். எல்லாராலையும் குளிப்பாட்ட இயலாது, அது மையத்தை குளிப்பாட்ட வேறையாக நீங்கள் படிக்கணும், இப்படி எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கி நான் உது செஞ்சுட்டு எல்லாரும் வந்திக்கிறோம். உழு செய்ய யார் சரி இப்போ எங்களுக்கு வந்து சொல்லி தந்தாங்களா? இல்லை, நாங்களே உழு செஞ்சுட்டு வந்தோம். ஜும்மாக்கு நாங்கள் குளிச்சுட்டு வந்தோம். கடமையான குளிப்பை நாங்கள் குளிக்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய என்ன ஒன்று நடந்தாலும் எல்லாத்துக்கும் மௌலியமாக வீட்டுக்கு வரணும். கல்யாணமாக மௌலை வீட்டுக்கு வரணும், மையத்தா மௌலை வீட்டுக்கு வரணும், மௌலை வந்து சொல்லி தரணும். இப்படி எதுவும் இஸ்லாத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்து வீடு போய்த்து மையத்தை இப்படி குளிப்பாட்டுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லலை. அவங்க வழிகாட்டினாங்க, நபித்தோழர்கள் செய்தார்கள். ஏண்ட வீட்டில் ஏண்ட உமா அப்பா மௌத்தா, எனக்கு குளிப்பாட்ட தெரியணும். ஏண்ட மனைவி மௌத்தா, நான் குளிப்பாட்ட வேண்டும். எனது பிள்ளைகள் வஃபாத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் முன் வந்து குளிப்பாட்ட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒரு நிலை எங்களில் ஏற்படணும். குளிப்பாட்டுறது என்ற ஒரு கஷ்டமான ஒன்று அல்ல. ஒற்றைப்படையாக நாங்கள் குளிப்பாட்ட வேண்டும். உதுவுடைய உறுப்புக்கள் இருந்து நாங்கள் துவங்க வேண்டும். அதே மாதிரி சௌக்காரம் போன்ற வாசனை திரவியங்களை நாங்கள் அங்கே பயன்படுத்த வேண்டும். இறுதியாக ஊற்றக்கூடிய தண்ணியில் கற்பூரத்தை நாங்கள் கலந்து கொள்ளணும். ஒற்றைப்படையாக நாங்கள் முடிக்கணும். இவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? மையத்தை வச்சு கொண்டு மீசை கத்தரிக்கிறாங்க, நகம் வெட்டுறாங்க, அக்குள் முடி வலிக்கிறாங்க, மறைவிட முடிகளை வலிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அன்பார்ந்தவர்களே? யாருடைய வழிமுறை? யார் சொல்லி தந்தாங்க? ஒரு முஸ்லீம் 40 நாளைக்கு ஒரு விடுத்தம் செய்ய வேண்டிய கடமைகளை மையத்தை வச்சு கொண்டு இன்றைக்கு செய்கிறாங்க. ஒரு முஸ்லீம் 40 நாளைக்கு ஒருக்க செய்ய வேண்டும், நகம் வெட்டணும், முடிகளை களையணும். இது 40 நாளைக்கு ஒருக்க ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும். இயற்கை மரபுகள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இதை பைத்து இன்றைக்கு மையத்துக்கு செய்கிறாங்க. அதே மாதிரி குளிப்பாட்டக்குள்ள என்ன செய்கிறாங்க? அப்படியே ஒரு தண்ணி கோப்பை வேண்டு வரும், எல்லாரும் கையால் பிடிச்சி கொடுக்கறது. யாருடைய வழிமுறை? யார் சொல்லி தந்தாங்க? அதே மாதிரி இன்னும் பல தண்ணிகளை கொண்டு வருகின்றார்கள். ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணி, கடல் தண்ணி என்று சொல்லி இப்படி நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யாருடைய வழிமுறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒன்று எங்களுக்கு காட்டி தரவில்லை. இது எங்கிருந்து வந்தவைகள்? நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மிக லேசான உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே, நீங்கள் எனக்கு முன்னுக்கு மௌத்தானா உங்களை நான் தான் குளிப்பாட்டுவேன். சொல்லுங்க, குடும்பத்தில் பேசுங்க. யாரோ ஒருத்தர் முன்னுக்கு மௌத்தா தான் போகிறோம். இன்றைய குடும்பங்களில் பேச என்ன நடக்குது? அப்படி பேச வேணாம், பயம், நாளைக்கு மௌத்தா போயிருமென்று பயம். அப்படி பேசினா நாளைக்கு மௌத்தா போகுமென்று பயம். நபித்தோழர்கள் பேசினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். ஆயிஷா, நீங்கள் எனக்கு முன்னுக்கு மௌத்தானா உங்களை நான் தான் குளிப்பாட்டுவேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனது மனைவியை குளிப்பாட்டினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டினார்கள்.
நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய ஜனாசாக்களை நாங்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும். அப்போதுதான் ஜனாசாக்களுடைய அந்த குறைகள் மறைக்கப்படும். சில வேளை வேறு சிலரை நாங்கள் அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த குறைகள் இரகசியமான முறையிலே அது பகிரங்கப்படுத்தப்படும் என்ற செய்திகளை நாங்கள் சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவரும் இதை நாங்கள் தெரிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடுத்தது என்ன? இந்த கஃன் இடுறது. இதுவும் பெரிய ஒரு கலை என்று நினைச்சிக்கிறாங்க. ஒருத்தர் மூத்தார் என்று சொன்னால் அப்படியே வீட்டுக்கு என்ன மோதினார் வருவார், அல்லது ஜனாசா குளிப்பாட்டக்கூடியவர் வருவார், துணி நூல் ஊசி எல்லாம் எடுத்துகிட்டு வருவார், ஜுப்பா தொப்பி தலைப்பாக என்று சொல்லி மையத்துக்கு அங்கே பெரிய ஒரு டைலரிங் ஒன்று அங்கே நடக்குது மையத்தூட்டில். இதை நாங்கள் பார்க்குறோம். யார் காட்டி தந்த வழிமுறை? ஒரு ஜனாசாவை கஃன் இடமா 3 துணி இருந்தால் போதும். உடல் வெளியே தெரியாத வரையில் 3 துணியால் நாங்கள் சுற்றுறது, அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. வேறு எதுவுமே ஹதீஸ்களில் இல்லை. 3 துணியை கொண்டு முழுமையாக நாங்கள் மறைக்கிறது. ஒரு ஆண் மையத்தாக இருந்தாலும் பெண் மையத்தாக இருந்தாலும் இதுதான் வழிமுறை. ஒரு 5 துணி என்ற ஒரு செய்தி வருது, அது பலகீனமான ஹதீஸ். பெண்களுடைய ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு ஹதீஸ் வருது, பலகீனமான செய்தி. எனவே அன்பார்ந்தவர்களே, லேசான ஒரு விஷயம். ஒரு 3 துணியை எடுத்து நாங்கள் எங்களுக்கு கஃனிட இல்லாதா, சுத்த இல்லாதா, ஜனாசாவை போட்டு என்ன செய்கின்றார் என்று ஜுப்பா போடணும் என்று சொல்லி அப்படியே நேர இருக்கிற கையை அப்படியே வளைச்சி அப்படியே தக்பீர் கட்டுகின்றார். கையை உடைக்கிறாங்க, காலை நேராக்குறாங்க. ஜனாசாவை இப்படி துன்பப்படுத்துறது உயிருள்ள ஒருவரை துன்பப்படுத்துறதுக்கு சமமானது என்று நபி அவங்க எச்சரிக்கை செய்தார்கள். ஒருத்தர் எப்படி மௌத்தானாரோ கண் என்ன செய்யணும்? நபி அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க, வேறு எதுவும் செய்யலை. எப்படி மௌத்தானாங்களோ அப்படிதான். மக்கள் பார்வைக்காக நேர வைங்க.